சார் மக்கள் பிரச்சனைக்கு வரவே மாட்டார் சார் துணை முதல்வர். இதே வந்து பார்த்தீங்கன்னா கூலி படம் நேற்று ரிலீஸு, கூலி படத்துக்கு வாழ்த்து சொல்கிறாங்க முதல்வரும் துணை முதல்வரும். தன்னோட கூலிக்காக போராடுற மக்களை வந்து கவனிக்கவே மாட்டாங்கன்னு தான் மக்களோட கருத்தாக இருக்குது. மக்களுடைய பிரச்சனைகளை கவனிக்கலேன்னு யார் சொன்னது? எந்த பிரச்சனை நடந்தாலும் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு உடனடியாக வந்து களத்துக்கு எல்லாருமே விரைகிறாங்களே. திருப்புவனத்தில் நடந்த காவல்துறை அத்துமீறல் மரணத்திற்கு உடனடியாக வந்து பெரிய கருப்பன் சொல்லக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் போய் அந்த வீட்டில் போய் உடனே பார்த்தாரு. அதே மாதிரி கவின் ஆணவ படுகொலைக்கு வந்து KN நேரு அவர்கள் வந்து நேரடியாக களத்துக்கு போனார். எல்லாருமே களத்துக்கு போகிறாங்களே. அந்த கட்சியின் சார்பாக முக்கிய பிரமுகர்களாக இருக்கிறவங்க உடனடியாக களத்துக்கு போகிறாங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்தால் எல்லாத்துக்கும் ஏன் உதயநிதி ஸ்டாலினே வர்றாருன்னு கேட்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஏன் அதுக்கு வரலைன்னு கேட்குறது. எல்லாவற்றிலுக்குமே ஒரு எதிர்மறை சிந்தனையை உருவாக்குறதுன்னு என்ன சார்? விஜய் பற்றி கேள்விக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சினிமா செய்திகள்லாம் பார்க்கறதில்ல, அதை செய்திகள்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். ஆனால் இந்த சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த கூலிக்கு உடனடியாக துணை முதல்வர் வாழ்த்து செய்தி சொல்கிற அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காங்களா? அது ஏற்கனவே வந்து பல திரைப்பட முன்னோட்ட காட்சிகள், அதாவது ப்ரிவியூ ஷோ நடக்கிற போதெல்லாம் பல பேர் திருமாவளவனை கூட்டு போய் படம் காட்டுறாங்க. அப்போ தலித் பிரச்சனைகளுக்கு போராட வேண்டிய நேரத்தில் 4 மணி நேரம் சினிமா பார்க்குறாரு திருமாவளவன் யாரும் சொல்லலை.